அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் போராட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். நீதிமன்றம் இது அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி பிப்ரவரி 18ஆம் தேதி சென்னையில் கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி அமைப்பு தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த உத்தரவினுடைய நகலானது இந்த உத்தரவு நகல் வெளியாகி இருக்கிறது. அதில் நீதிபதி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்திய அரசியல் சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த போராட்டக்காரர்கள் நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைக்கும் வகையில் தவறாக பயன்படுத்த முடியாது என நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரையில் நடந்த போராட்டத்தின் போது கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டதற்காக 2 வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இரு பிரிவினர்களிடையே விரோதத்தை ஏற்படுத்தி மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தி பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து மதத்தினருக்கு இடையிலான பிரச்சனைகள் வருவாய் கோட்டாட்சியர் முன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான தீர்மானத்தை மதுரை ஆட்சியரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த எந்த அவசியம் இல்லை எனவும் அப்படி போராட்டம் நடத்தினால் அது மற்ற மதத்தினரை மீண்டும் தூண்ட செய்து பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது எனவும் மத ரீதியிலான பதட்டங்களை தணிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து பொது ஒழுங்கையும் மத நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் இதுவரை இந்து, முஸ்லிம் மற்றும் ஜெயின் மக்கள் அமைதியாக வசித்து வந்துள்ளனர். ஒற்றுமையில் வேற்றுமைதான் நமது நாட்டின் பலம் எனவும் அதனால் அனைத்து மதம் மற்றும் சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை அரசு பேண வேண்டும் எனவும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். மத நம்பிக்கைகளும் உணர்வுகளும் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். அமைதி மற்றும் மத நல்லிணக்கம் பாதிக்கும் வகையில் எவரையும் செயல்பட அனுமதிக்க கூடாது என அரசுக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி இந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். மேலும் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்த எந்த தடையும் இல்லை என்றும் நீதிபதி உத்தரவில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.